கனல் ரொம்ப தேங்க்ஸ் தான், நீங்கள் போட்டது எல்லா இன்டர்வியூ கொடுத்துருக்கேங்க, உண்மையைத்தானே சொன்னேன் அப்படின்னாரு. எவ்வளவு கேவலமாக சொன்னீங்க அப்படின்னாரு. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். சார் அன்னை காலகட்டம் வேறு, இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஒரு லீடர், ஒரு தகுதியான அதாவது ஒன்று அதை அப்படியே கட் பண்ணி டாப்பிக்கை மாற்றி நல்லா இருக்கீங்களா, ஹெல்த் நல்லா இருக்கீங்களான்னு, அவரும் ஃபேமிலி நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்கு, வீட்டில் பசங்க பையனை கூட்டுறாங்கன்னா, ஒரு பையன் பைலட் படிக்கிறாங்க, அவங்க பார்க்க குட் 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 கூட்டுவாங்க, நான் தான் சொல்லி கூட்டுவாங்க அப்படின்றார். இது அப்படி முடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் முடிச்சிட்டேன். புதுசாக உங்களுக்கு ஃபோன் பண்ணால் பேசுகிறா இருக்கலாம், அது நேரம் பேசுகிறதுக்கு இல்லை, மேட்டர்லாம் பேசுகிறேன். சரி, இப்போ அவர் பேசும்போது கனல் வந்து கமல்ஹாசனோட தீவிர ஃபேன், அதனால நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னாருல, அந்த ஒரு இது இருந்தது அவங்களுக்கு. நம்ம கமல்ஹாசன், நீங்கள் கமல்ஹாசன் சார் ஃபேனு, ஆனால் போய் சூப்பர் ஸ்டார்ட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சார் அவருக்கு என்ன அப்படி கிடையாது சார், நான் கமல்ஹாசன் ஃபேன் தான். கமல்ஹாசன் தான் நான் இது இருக்கு இல்லையா, அந்த தசவரம் படம் பண்ணால அவங்களுக்கு மிகப்பெரிய நடிகன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட வந்து சிரஞ்சீவி பற்றி பயங்கர சொல்லுவேன். அவர் இப்படி நடிக்கிறார் சார், அவர் நடனம்லாம் பார்த்தீங்களா சார், அவர்ல கமல்ஹாசன் சார் போய் சொல்லிட்டு ரஜினி சார்ட்டே சொல்லுவேன், இப்படி நடிக்கிறா சார் அப்படிம்பாரு. அங்கே சிரஞ்சீவி சார் சிரஞ்சீவி இப்படி நடிக்கிறது தெரியுமா சார், அவர் ஷார்ட் வச்சு அப்படியா அப்படி கேட்பார். இப்போ அவங்களுக்கு ஸோ அவர் ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஆள் சார். இவங்கெல்லாம் மற்ற ஹீரோனா இன்னொரு ஹீரோ டாப்பிக்கை கேட்க மாட்டாங்க இல்லையா, அவர் கேட்பார் என்னென்ன ஷார்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி. ஸோ இட்ஸ் எ ஜென்டில்மேன். நான் தான் சொல்கிறேன், அவர் அப்படி பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர்.